வருஷமாக தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஃபோமை கொண்டாந்து இவர்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி போகும்போது அந்த பூ விழுந்துச்சு. அப்போ உடனே எனக்கு அங்கே பேங்க்லேருந்து கால் பண்ணிட்டாங்க, உன்னோட பேங்க் லோன் நிறையா செஞ்சுருக்காரு பிள்ளையார். எல்லாருக்குமே நல்லா செஞ்சுருக்காரு. இங்கே வர்றவங்க எல்லாம் நல்ல வசதியானவங்க, பணக்கார பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இவர் எப்படி ஃபேமஸ் ஆகினார்னா, அப்போ இங்கே செஷன்ஸ் கோர்ட் இருந்துச்சு. செஷன்ஸ் கோர்ட்டில் இப்போ எல்லோரும் கேஸுக்கு போகாட்டியும் அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். இந்த கம்பீரமான கோயில் கோலாலம்பூரின் பரபரப்பான நகர மையத்தில் அமைந்துள்ளது. இது நகர்ப்புற நிலப்பரப்புக்கு மத்தியில் ஆன்மீக சோலையாக செயல்படுகிறது. கோலாலம்பூரின் மையத்தில் பரபரப்பான நகர காட்சிக்குள் மறைந்து கோட் ஹில் ஸ்ரீ கணேசர் கோயில் உள்ளது. இது கோட்டு மலை பிள்ளையார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மகத்தான ஆன்மீக சக்தியின் புனிதமான இடம். வலைப்பக்கத்தின் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி இந்த கோயிலின் தோற்றம் 1897ஆம் ஆண்டில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியின் இல்லத்தின் பழத்தோட்டத்தில் பணிபுரிந்த ஒரு இந்திய தோட்டக்காரர் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய சன்னதியை கட்டிய போது தொடங்குகிறது. ஆலயத்தின் தெய்வீக இருப்பு வளர வளர மக்களின் பக்தியம் அதிகரித்தது. தோட்டக்காரர் மங்களகரமான பிரார்த்தனை நேரங்களை குறிக்க ஒரு மணியை நிறுவினார். ஆனால் இந்த எளிய செயல் விதியின் எதிர்பாராத திருப்பத்திற்கு வழிவகுத்தது. ஆரம்பத்தில் மூத்த போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய வாக்னர் துறையை மணியோசை தொந்தரவு செய்தது. விரக்தியில் தோட்டக்காரனிடம் மணியை அகற்றும்படி கட்டளையிட்டான். இல்லை என்றால் ஆலயத்தை இடித்து தள்ளிவிடுவேன். ஆனால் இந்த வார்த்தைகள் அவன் உதடுகளில் இருந்து வெளிவந்தவுடன் துயரம் நிகழ்ந்தது. அவருக்கு திடீரென பக்கவாதம் ஏற்பட்டது. அன்றிரவு அர்ப்பணிப்புள்ள தோட்டக்காரருக்கு ஒரு தெய்வீக தரிசனம் கிடைத்தது. விநாயகரே தோன்றி வாக்னருக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை செய்யும்படியும் அவரது உறுப்புகளில் புனித விபூதியே, புனித சாம்பல்,
பூசும்படியும் அறிவுறுத்தினார். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தோட்டக்காரர் விநாயகரின் கட்டளையை பின்பற்றினார். அதிசயமாக வாக்னர் மீண்டும் இயக்கம் பெற்றார். அவரது முடக்குவாதம் மறைந்தது. இந்த தெய்வீக அருளைக் கண்ட வாக்னர் விநாயகரின் அர்ப்பணிப்புள்ள சீடராக மாறி கோயிலை கட்டுவதில் முக்கிய பங்கு வகித்தார். இந்த கோயில் ஒரு தனித்துவமான 3 முச்சிந்தி மீது கட்டப்பட்டது. அருகிலுள்ள 3 மூலைகளின் அரிய மற்றும் சக்தி வாய்ந்த சந்திப்பு. இது பிரார்த்தனைகள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கான மிகவும் புனிதமான இடமாக அமைகிறது. கோயிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க சடங்குகளில் ஒன்று சங்க பூஜை அல்லது சங்கு அபிஷேகம் ஆகும். இது 1939 முதல் தினமும் 2 முறை நிகழ்த்தப்படுகிறது. இது உலகில் வேறு எங்கும் காணப்படாத ஒரு அரிய பாரம்பரியமாகும். புனித நீர் ஒரு புனித சுழலில் சங்கு வழியாக பாய்கிறது. சக்தி வாய்ந்த மந்திரங்களால் உச்சரித்தப்பட்டு பக்தர்களை ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் ஆன்மீக அறிவொளியுடன் ஆசீர்வதிக்கிறது. அதன் தெய்வீக இருப்பை சேர்க்கும் வகையில் கோயிலின் கர்ப்பகிரகம் அல்லது உள்கருவறை தூய தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது ஆன்மீக ஆற்றலின் மிக உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறது. இந்து மத வேதங்களின்படி தங்கம் தெய்வீக சக்தியை பெருக்கி இந்த கோயிலை ஆன்மீக சக்தியின் கலங்கரை விளக்கமாக ஆக்குகிறது. பல ஆண்டுகளாக கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்திற்கு அருகாமையில் இருப்பதால் இந்த கோயில் கோட் ஹில் கணேசர் அல்லது கோட்டு மலை பிள்ளையார் என்ற பெயரை பெற்றது. நீதி கேட்டு பல வழக்கறிஞர்களும் கட்சிக்காரர்களும் இங்கு பிரார்த்தனை செய்து சாதகமான தீர்ப்புகளுக்கு ஈடாக தங்கள் பக்தியை செலுத்தியுள்ளனர். கோயில் வளாகத்திற்குள் ஒரு புனித வில்வ மரம் உயர்ந்து நிற்கிறது. கோயில் தொடங்கப்பட்டதிலிருந்து உள்ளது. பக்தர்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் வேண்டி சன்னதியே வலம் வரும்போது அதன் பட்டைகளை மெதுவாக தடவுகிறார்கள். ஓகே, வணக்கம். என் பேர் லாரன்ஸு. இந்த கோயிலுக்கு நான் ஒரு 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன்.
80லேருந்து. அதுக்கு முன்னுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறது தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை தொழில் ரீதியில். ஸோ அதை வந்து அவர்கிட்ட கேட்டு அவர் உதவி பண்ணியிருக்காரு. வீட்டுக்கும் வந்து லோன் வாங்குறதுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. ஒரு 2 வருஷமாக தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஃபார்மை கொண்டாந்து இவர்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி போகும்போது அந்த பூ விழுந்துச்சு. அப்போ உடனே எனக்கு அங்கே பேங்க்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. உன்னோட பேங்க் லோன் வந்து சென்ஷன் ஆயிடுச்சு, நீ வந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிறேன்னு. ஸோ அதுலேருந்து அப்புறம் நான் அவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருப்பேன் வந்து கோயிலில் இந்த உதவிகள்லாம். அப்புறம் அவருக்கு நான் வேண்டுன மாதிரி ஒரு 108 தேங்காய் உடைச்சேன் இந்த லோன் சென்ஷன் ஆகணுன்னு. அப்புறம் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அந்த அவரோட கருணையில். அதுபோல் ரொம்ப பேருக்கு சாதனைகள் நிறையா படைச்சிருக்காங்க அவர் மூலிமா. கொட்டுமல்லி கணேசன் அந்த கிரேட் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு மகிமை அவர்கிட்ட. யாருமே வந்து மனம் விட்டு போனதில்லை. அவரை நாடி வர்றவங்க வந்து நிச்சயம் நல்ல ஒரு பலன் அவருக்கு அவங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கணேசர் சொல்லணும். மேலும் வந்து சொல்கிறது நிறைய இருக்குது. கோயில் ஆரம்பத்துலேருந்து பார்க்க போனால் ஒரு சிறிய கோயிலாக தான் இருந்துச்சான். அது வெள்ளைக்காரன் டைமில் இங்கே இருந்து அப்புறம் அவங்க மூலிமா அது வந்து பெரிய அளவுக்கு கட்டி சிறப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த அடுத்த 6வது மாதமும் என்னமோ கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு. போன கும்பாபிஷேகம் நான் வந்து கலந்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப பேரோட முயற்சினாலும் இந்த கோயில் வந்து சிறப்பாக எழுப்பப்பட்டிருக்கு. அதுதான் சொல்லலாம். இளைஞர்களுக்கு வந்து அவங்களுடைய சிந்தனைகளை வந்து சிதற விடாமல் நல்லா முழுமையாக அவரை வணங்கிட்டு போனால் நிச்சயம் எல்லா காரியமும் வெற்றி பெறும். ஏன்னா சில பேர் வந்து சும்மா கடமைக்கு கும்பிட்டு போவாங்க. உங்களோட கோரிக்கையை வந்து அவர்கிட்ட வைக்கணும். வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் அதுக்கு பிரதிபலன் கிடைக்கும். எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த பிள்ளையார். ஏன்னா எங்கே இருந்தாலும் வராங்க. அவருக்கு வந்து வருடாந்தரம் பூஜைகள்லாம் சங்கடா சதுர்த்தி சிறப்பு வேலைக்கிழமை சிறப்பு பூஜை நேரத்தெல்லாம் சரியான கூட்டம். சின்ன பிறகு லீவுனால நல்ல ஒரு கூட்டம், சிறப்பான கூட்டம் வந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து நிறையா இரும்பு கடை முதலாளிகள்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இவருக்கு பூஜைகள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்புறம் வக்கீலுங்க, லாயரு, அரசியல்வாதிகள் எல்லாம் அவர் வந்து நிச்சயம் வந்து அவரை வந்து பார்க்காம போக மாட்டாங்க. நானே ஒரு நாளைக்கு வந்து 3 வாட்டி வந்துடுவேன் பார்க்குறதுக்கு. காலையில் 10 மணிக்கு, அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு வந்து அவரை பார்க்கலன்னா முடியல. இந்த பாருங்க இன்னைக்கு கோயிலுக்கு போனேன், அப்போ இருந்தாலும் அவரை வந்து பார்த்துட்டேன். அதான் அவருடைய பலன், நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அவரை பார்த்து வணங்கிட்டு போனால். என் பேர் வந்து நாகலிங்கம் சிவானந்தம். நான் இங்கே வந்து கடை வச்சுருக்கேன். ஒரு 40+ இயர்ஸாக கடை வச்சுருக்கேன். 19 years old, now I'm 65. நிறையா செஞ்சுருக்காரு பிள்ளையார். எல்லாருக்குமே நல்லா செஞ்சுருக்காரு. இங்கே வர்றவங்க எல்லாம் நல்ல வசதியானவங்க, பணக்கார பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து எப்படி ஃபேமஸ் ஆகினார்னா, அப்போ இங்கே செஷன்ஸ் கோர்ட் இருந்துச்சு. செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து இப்போ எல்லோரும் கேஸுக்கு போகாட்டியும் இந்த சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. அப்போ அதனால் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நிறையா பேர் கேஸை வேண்டிக்கிட்டு போனோன்னே கேஸை ஜெயிச்சவங்கலாம் நிறையா இருக்காங்க. ஸோ நேற்று கடைனா வந்து தேங்காய் உடைக்குவாங்க, 108 காய் உடைக்குவாங்க, 101 காய் உடைக்குவாங்க. அதுலேருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் செஷன்ஸ் கோர்ட் வந்து ஜெல்லான் டூத்தாக்கு போயிடுச்சு. இருந்தாலும் அவருக்கு வந்து கோட்டுமலை பிள்ளையார் கோயிலுக்கு பேர். நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா, இதோ கடை வச்சு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே வேறு நம்மளுக்கு என்ன வேணும்? இங்கே இருக்கிறதே கேஎல் டவுன் சென்டரில் இருக்கிறதே ஒரு பெரிய மகிழ்மை தான். எல்லோரும் வந்து ஆஃபீஸுக்கு போகாட்டி இங்கே வந்து முதல்ல அவரை பார்த்துட்டு தான் ஆஃபீஸுக்கு போவாங்க. ஜனங்கள்லாம் வர்றாங்க. தைலாண்ட்லேருந்து தைலாண்ட்காரங்கெல்லாம் வருவாங்க, சீனத்திங்கெல்லாம் வருவாங்க, சீனா இனங்க வருவாங்க. நிறையா பேர் வர்றாங்க. ஊரில் இருந்து வந்தாங்க இங்கே வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. இது 120 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் வந்து 1964, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அதுக்கு பிறகு இருக்க கொஞ்சம் கோயில் இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது. யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம வழிபாடை வந்து மறந்துடாமல் அன்னாடம் கோயிலுக்கு வந்து அவரை பார்த்துட்டு போனால் நல்லது.
அவர் எல்லா ஒப்ஸ்டகளும் அவர் வந்து ரிமூவ் பண்ணுவார்னு நம்பிக்கையோடு வரணும். நம்பிக்கை இருந்தாக்க நிச்சயமாக அது நடக்கும். கோட் மலை பிள்ளையார் ஆலயம் சென்றிருந்த போது சிங்கப்பூரிலிருந்து வந்த ஒரு அழகான தம்பதியை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது. இந்த புனித இடத்தை பற்றிய தங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். துரதிருஷ்டவசமாக தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக ஆடியோ பதிவு செய்யப்படவில்லை. இதற்காக நாங்கள் மனதார மன்னிப்பு கோருகிறோம். ஆனால் அவர்களின் அற்புதமான நுண்ணறிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஆலயம் எவ்வளவு அமைதியாகவும் தெய்வீகமாகவும் உணர்ந்தது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினர். கோயிலின் வரலாற்று முக்கியத்துவம், தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் பிள்ளையாரின் ஆன்மீக ஆற்றல் ஆகியவற்றால் தம்பதியினர் வியந்தனர். அமைதியான சூழல் மற்றும் தங்களுக்கு கிடைத்த அன்பான வரவேற்பையும் அவர்கள் பாராட்டினர். அவர்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அவர்களின் பயண சிறக்க பிள்ளையார் அருள் புரிவாராக. மேலும் ஆன்மீக தேடல்களுக்கு காத்திருங்கள்.